ஹலோ பிஆர்டி, காலை வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டே 10 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களால் தான். இன்றைக்கி நம்ம டே 10ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேலை, லட்சுமிக்கு குடுத்தி தண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலைகள் வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் மேலும் மேலும் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தலைவர் குளித்து ஏறிக்கிறார் பார்த்தீங்களா? ஒன்று 1X, ஒன்று வந்து 5.5Xல் வந்து எடுத்துகிட்ருக்கோம். காலையில் நம்ம வாங்கினோம் இல்லையா புது மாடு, அந்த மாடு தான் இது. நல்லா இருக்கா? காலையில் வந்து தண்ணி, காலையில் 4:30 மணிக்கு தண்ணி குளிப்பாட்டிடணும். பிஆர்டி இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபீஸ் வந்து போகல. ஏன்னா நம்ம ஒய்ஃபோட தாத்தா வந்து காலமாயிட்டார். ஸோ அதுக்காக நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ டே 10 இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. போயிட்டு வரணும், அதற்காக போகணும். தாண்டி குடிப்பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். பங்காரப்பேட்டை போகணும். நாங்கள் ரயில்வே கேட்டில் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குடிப்பள்ளி, இடம் வந்து குடிப்பள்ளி. மழை வேறு வந்துச்சு இடையில், அதனால் லேட் ஆகிடுச்சு. போய் பார்த்துட்டு வரணும். வீட்டில் வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 10 நம்ம எப்படியோ வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் இன்றைக்கி. ஒய்ஃபோட தாத்தா. ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு, அது இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஜிஎஃப்பில், நாம் இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி. நியர்பை சேம் பெங்களூர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அது. அங்கே போயிட்டு இறுதி சடங்கு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா 8 மணி ஆகிடுச்சு. சாந்தி அடையணும், இறைவனை வேண்டிக்கிறோம். ஸோ நல்லபடியாக கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகிடுச்சு. ஸோ டே 11 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டே 10 இது தான். நம்ம நினைத்தது ஒன்று, நடந்தது வேறு. ஸோ என்றைக்குமே இப்போ படுக்கிறோம், காலையில் எழுறோமான்னு தெரியாது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. லைஃப் இஸ் அப்படி.